தமிழக அரசியலில் இப்போ பெரிய புயல் அப்படிங்கிறது ஒன்று ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு, இன்னொன்று என்டிகேவினுடைய அந்த வாய்ஸ் மெசேஜ் ஆடியோ லீக் அப்படிங்கிறது தான். அதுலேயும் குறிப்பாக சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆடியோஸ், அந்த ஆடியோஸ் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தம்பிகள் சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடையது, கொஞ்சம் ஆடியோ ஃபேக்கான ஆடியோ எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு வீடியோவில் சொல்கிறாரு, அது முழுக்க முழுக்க ஏன் மொபைல் ஃபோன்லேருந்து எடுக்கப்பட்டது. தவறு செய்யக்கூடிய ஒருத்தன் தான் என்ன செய்வான், அவன் அனுப்புகிற ஆடியோவை டிலீட் பண்ணுவான், தப்பான ஆடியோ இருக்குதுன்னு நினச்சி அவனுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே டிலீட் பண்ணுவான். பட் நான் அப்படி எதுவுமே செய்யலையே, என் மனசில் எந்த தவறான எண்ணமும் கிடையாது. ஆனால் நாங்கள் 2 பேர் பேசிக்கொண்ட ஆடியோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே, நிறைய பேர் பேசிக்கொண்ட ஆடியோ எல்லாமே ரிக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு அதை ரிக்கவர் பண்ணி எடுத்து அதை காவல்துறை அதிகாரிகள் யாருக்கோ கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க, அதை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி கோழைத்தனமாக நாங்கள் மோத மாட்டோம், நேரடியாக லீகலாக மோதுவோம், சட்டத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஸோ நீதிமன்றம் எங்களுக்கு உரிய நீதியை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது உருவாக்கக்கூடிய ஒரு கிளாஷ் இருக்குது பார்த்தீங்களா. அதுலேயும் காளியம்மாள் அவர்களை பிசிறு அப்படின்னு சொன்ன சீமான் அவர்களுடைய ஆடியோ உண்மையாக இருக்குமாயின், ஒருவேளை அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தது என்றால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது உண்மையாக இருக்குமாயின், நிச்சயமாக அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தெரியும்? சீமானவர்களுக்கு தெரியும். சீமானவர்கள் பேசுனது யார்கிட்டையும் அவங்களுக்கு தெரியும். ஒருவேளை காளியம்மாக்கா அவர்களுக்கும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காளியம்மாக்கா அடுத்ததாக சிவசங்கர் அப்படிங்கிற அந்த 2 பேரை இவங்க பிசிறு அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஆடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாக மாறியிருக்கு. அதே மாதிரி விஜயலட்சுமியாக இருக்கட்டும், இல்லை அடுத்ததாக நம்ம நித்யானந்தா அவர்களை பற்றி பேசின ஆடியோவாக இருக்கட்டும், கலர்ஃபுல் ஃபிகரோடு இருக்காம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆடியோ, இது எல்லாமே ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. பர்சனலாக அவங்க பேசிக்கொண்டது அப்படின்னாலும் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரெக்கார்டடாக இருப்பதற்கான தேவை என்ன அப்படிங்கிறது மட்டும் புரியவே இல்லை. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது அடுத்ததாக கேள்வி. சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொல்லலாம், நான் ரெக்கார்ட் பண்ணலை, ஆட்டோ ரெக்கார்டு இருக்குது அப்படின்னாலும் கூட, நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கிறீர்கள், அரசியல் கட்சியினுடைய சார்பாக ஒரு பெரிய வலையொலியை நடத்தி வருகிறீர்கள், உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது. அந்த நேரத்தில் எந்த கால் இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகிருக்கு, இல்லை இந்த விஷயங்கள் வெளியில் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் நாம் இதை என்ன செஞ்சிட முடியாது, நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட முடியாது. என்ன சாட்டை துரைமுருகன் அவர்களே, நாங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறத விட, இதை ஏன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவு இருக்குல்ல. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம மொபைல் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்தாலோ ஒரு ஆடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணாலோ அது நம்முடையது கிடையாது. நிறைய ரிக்கவரி சாஃப்ட்வேர் இருக்குது, க்ளவுட் ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆகுது, எப்போ வேணாலும் யார் வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பும் தான். இன்றைக்கி இது பெரிய அளவில் பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆடியோ லீக்கை எத்தனை பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க? திருச்சி சிவா அவர்கள், திமுகவினுடைய ஐடி விங், உங்களை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அவள் கொடுத்த மாதிரியான நிறைய பேர் இந்த ஆடியோ மெசேஜஸை ரிலீஸ் பண்ணி அதில் சந்தோஷம் அடைந்து அதனால் அரசியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கும்போது, இது உங்களுக்கு மட்டுமான ஒரு எச்சரிக்கை கிடையாது. உங்களுடைய தம்பிகளுக்கு சொல்லுங்கள், இதே மாதிரி எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் இருக்குது, மாணவ மாணவிகள்கிட்ட சொல்லுங்கள். நம்ம மாணவ மாணவிகள் அவங்க எடுக்கக்கூடிய புகைப்படங்கள், அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இது எல்லாமே எங்கேயோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குப்பா, கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அரசியல் கட்சி தலைவர்கள், எங்களுக்கே இந்த நிலைமை, உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். எதிர்கால தலைமுறையினர்களை இந்த டேட்டா தெஃப்ட்லேருந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத ஒரு யோசனையாக எடுங்கள். உங்களுடைய அரசியல் பிரிவிலிருந்து அது மாற்றம் ஏற்படட்டும். இதை வச்சு அவன் சுய இன்பம் அடைகிறவன் அடைஞ்சிக்கிட்டே தான் இருப்பான். உங்களுடைய இல்லாட்டி பிறருடைய அந்தரங்கங்களில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய நபர்கள், அவங்க வீட்டு தலைவர்கள், அவங்க கொண்டாடக்கூடிய தலைவர்களுடைய அந்தரங்கங்களை பகிரும்போது மட்டும் துடிப்பார்கள். அது அவங்களுக்காக இருக்கக்கூடிய, அவங்க போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கான வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இங்கே எல்லா மனிதர்களுமே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் ஒரு நிமிஷமாவது நம்ம யோசிச்சிருப்போம். எவ்வளவு பெரிய நயவஞ்சகனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கேவலமானவனாக இருக்கட்டும், ஒரு கட்டத்திலேயாவது ஒரு உயிருக்காவது நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் அதையும் மீறி உண்மையாக சில மனிதர்களுக்கு, மாணவர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுடைய தனிநபர் அந்த ஒரு பிரச்சனை காரணமாக அவங்க தனியாக்கப்படுவது இல்லை தனிமைப்படுத்தப்படுவது அப்படிங்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. அது கருணாநிதி அவர்களாக இருந்தாலும் சரி, பெரியார் அவர்களாக இருந்தாலும் சரி, சீமானவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கை வேறு,
மக்களுக்கான வாழ்க்கை வேறு அப்படிங்கிறத தலைவர்கள் எப்போதுமே குறிப்பிட்டு வச்சுருக்காங்க. ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்து பெரிய அளவில் நாங்கள் சாமி கும்பிட மாட்டோம், அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எடுத்து பார்த்தாலும் எனக்கு சாமி பிடிக்காது, ஐ எம் ப்ரவுட் டு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி அவர் மேடையில் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் அவங்களுடைய அம்மாவை எடுத்து பாருங்களேன், துர்கா ஸ்டாலின் அவர்களை எடுத்து பாருங்கள். அவங்க கோயில், அது தனிப்பட்ட வாழ்க்கை, அதை நீங்கள் அரசியலாக கலந்து விட்டீர்கள் என்றால் பெரிய பிரச்சனை வரும். அவங்க குடும்பத்தில் சாமி கும்பிடுறவங்க இருக்காங்க, சாமியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை நான் இந்த சாமியை தான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதை மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கான நன்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க, புரிஞ்சுக்கோங்க. ஆடியோ லீக் நீங்கள் செஞ்சுருக்கிறதும் தவறு தான். என்டிகேயும் மிகப்பெரிய தவறுகளை செய்திருக்கிறது. யாரை மிரட்டுறதுக்கு நீங்கள் இந்த ஆடியோலாம் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி கூட நாங்களே கேட்டுடலாம்ல. என்ன பாஸ், இந்த மாதிரியான ஆடியோலாம் நீங்கள் ஏன் வச்சுருந்தீங்க, இந்த மாதிரியான ஆடியோலாம் உங்களுக்கு ஏன் அவர் அனுப்புனார், இப்படி இல்லாமல் அவர் அரசியல் கட்சி தலைவர் பேசுவார் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுடைய கேள்வியாக இருக்குல்ல. ஏன்னா அந்தஸ்து இருக்குது, ஒரு அந்தஸ்துன்னு ஒன்று இருக்குது. இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும்போது அந்த ஆடியோ லீக் வழியாக எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்கான புரிதல் இல்லாமல் போயிருச்சே. அந்த புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, இதிலேருந்து ஏதாவது ஒரு மாற்று வழியை கண்டுபிடித்திருப்பீர்கள். ஸோ இப்போது இங்கே நடக்கக்கூடிய இந்த அரசியலை மக்கள் கவனித்து கொள்ளுங்கள். இதே மாதிரி பிடிஆர் பழனிவேல் அவர்களுடைய அந்த ஆடியோ லீக்கு வந்துச்சுல்ல, சபரீசன் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அப்படின்னு சொல்கிற அந்த ஆடியோ லீக், டிஎம்கே ஃபைல்ஸ், அந்த நேரத்தில் நீங்களும் கொண்டாடினீங்கல்ல, ஏய் பாருங்கப்பா சபரீசன் அவர்கள் அந்த ஆடியோ லீக்கை வச்சு நீங்கள் எத்தனை வீடியோ போட்டிருப்பீங்க, அங்கே அடிக்கும்போது வலிக்கலை, இங்கே அடிக்கும்போது வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது இது இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்க போகிறது. உங்களுடைய கேமரா, உங்களுடைய மொபைல் ஃபோன், உங்களுடைய லேப்டாப், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ், ஐஓடி டிவைசஸ், இது எல்லாத்தையுமே யாரோ ஒரு நபர் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சேஃபாக இருங்க, அரசியலை கொஞ்சம் சேஃபாக செய்ய ட்ரை பண்ணுங்கள். எல்லா தலைவர்களும் அப்படி தான். சரிப்பா, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் செய்திகள் இருக்குது, அதெல்லாம் பார்த்துடலாமா? இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். பகுஜன் சமாஜ் கட்சி. இந்த பகுஜன் சமாஜ் கட்சி, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலிதிய ஒரு அரசியலுக்கான தலைவர், மிக முக்கியமான தலைவராக இருந்தவர் கொல்லப்படுகிறார். திடீர்னு கொல்லப்பட்ட நபர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ண நபர்கள் என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. என்கவுண்டர் செய்யப்பட்டதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த ரவுடிகள் எல்லாம் பயப்படுறாங்க. ஒரு ரவுடி அடுத்த ரவுடியை கண்காணிப்பிக்கிறான், இன்னொரு ரவுடி பல வருடங்களாக தலைமுறைவாக இருக்கக்கூடிய இன்னொரு நபரை கைகாண்பிக்கிறார்கள். அதிமுகவை சேர்ந்தவர்கள் கைகாணிக்கப்படுகிறார்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், தேமுதிகவை சேர்ந்தவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிங் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஒரு அந்த செயின் அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஸோ கடைசியாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு பதிலாக யார் வருவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனந்தன் அவர்கள் வந்திருக்காங்க. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி நீ கூப்பிடுங்க, இனி அப்படியே கூப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் பதவி, அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில ஒருங்கிணைப்பாளராக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவிக்கு அந்த பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித் அவர்கள், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய விஷயத்தில் கோபத்தையும் உண்மையான மனக்குமுறலையும் வெளிப்படுத்திய ஒரு நபர் ரஞ்சித் அவர்கள். அதே ரஞ்சித் அவர்கள் இந்த 2 பேருக்குமான அந்த தலைமை பொறுப்பை அவர் ரொம்ப பெரிய அளவு ட்விட்டரில் வந்து பாராட்டுறார். உங்கள் 2 பேருக்கும் இந்த பதவி கிடைத்திருப்பது பாராட்டுக்கள், நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வழியில் அதை சரியாக வழி நடத்துவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அம்பேத்கர் அவர்களுடைய வழியில் உங்களுடைய வேலை தலித்திய மக்கள், தலித்திய அரசியல், அவங்களுக்கான புரிதல், அவங்களுக்கான ஒரு முக்கிய மாற்றமாக திகழ வேண்டும் அப்படிலாம் சொல்லி அவருடைய மெசேஜ் அப்படிங்கிறது போயிருக்கு. கொஞ்சம் நாட்களாகவே திமுகக்கும் ரஞ்சித் அவர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்கப்பா. அதனால் ரஞ்சித் அவர்கள் பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், இல்லை ரஞ்சித் அவர்கள் இப்படித்தான் எப்போதுமே திராவிட கட்சிக்கு எதிராகத்தான் பேசுவார் அப்படி இப்படின்னு சொல்கிற பெரிய சலசலப்பு எல்லாமே சினிமா துறையிலும் சரி அரசியல் துறையிலும் சரி நடந்து கொண்டே இருக்கிறது. அது கூடவே விஷால் அவர்கள் வராங்க. சினிமாவில் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏன் தலையிடுகிறது, போன ஆட்சியில் அப்படி எதுவுமே தலையீடுலாம் இல்லாமல் இருந்துச்சு, இந்த ஆட்சியில் மட்டும் என்ன வந்துச்சு, என்ன கேடு வந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்கான்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்களும் பாப்பாலாம் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில், அரசியல் கட்சியில் துணை முதலமைச்சராக வரக்கூடிய ஒரே தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்குது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, அந்த துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறதுலாம் வெறும் ப்ரூடா தான், யாரோ கப்சாவாக என்ன செஞ்சிட்ருக்காங்க, அடித்து விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க, அவங்களே பாம்பு வைப்பாங்களாம், அவங்களே எடுப்பாங்களாம், அவங்களுடைய ஐடிவிங்கே பரப்புமா இவர் தான் துணை முதலமைச்சர்னு இவர் வந்து சொல்வாரா, எனக்கு துணை முதலமைச்சர் பதவியில் நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி.
இதெல்லாம் விட துரைமுருகன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தால் எப்படி இருக்கும், அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாமே ரிலீஸ் ஆகியிருப்பதாக ஒன் இந்தியா போன்ற ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அப்போ துணை முதல்வர் பதவி எப்படினாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான். ஏன்னா இப்போவே எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே, கருணாநிதி அவர்கள் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அடுத்ததாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேடையிலும் ஈவன் நம்முடைய சட்டசபையில் வர இது எதிரொலிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இன்பா அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை கலாய்க்கக்கூடிய நபர்களும் கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் அது ஒரு நெப்போட்டிசமாக வளர்ந்து கொண்டே இருக்கும்போது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய கேள்வி, உண்மையிலேயே துணை முதலமைச்சருடைய பதவி அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வரும்போது எந்த மாதிரியான அரசியல் மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறது தான். பெரிய அளவில் மக்கள் இதை கேள்வி கேட்பாங்களா? நீங்கள் கேட்பீங்களாங்க? எங்க இப்போ வந்த பையனுக்கு போட்டு நீங்கள் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? இல்லை இவர் துரைமுருகன் அவர்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய முக்கிய மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க, நேரு அவர்கள் இருக்காங்க, நேரு அவர்களுக்கு பின்னாடி வந்த பொன்முடி அவர்கள்லாம் இருக்காங்க, ஏன் நம்ம சேகர் பாபு அவர்கள் இருக்காங்க. சேகர் பாபு அவர்கள்ட்ட போய் இந்த ரஞ்சித் அவர்கள் ஏதோ பேசிக்கிட்டே இருக்காராமே, அதை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே சேகர் பாபு அவர்கள் ரஞ்சிதா யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பரவாயில்ல, மெட்ராஸு போன்ற பல படங்களையும் பார்க்க தவறிவிட்டார் போல். இல்லை அவர் அரசியலில் பேசியிருந்தால் எனக்கு தெரியும், அவர் அரசியல் இல்லாதது சினிமாவில் இருக்கிறனால எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு சேகர் பாபு அவர்கள். அப்போ சேகர் பாபு அவர்களுடைய இந்த விமர்சனத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே யோசிங்க மக்களே. இது ஏதோ உங்களுக்கு யோசிங்க அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்பி நான் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அட போங்கங்க, யோசிக்கிறவங்க யோசிச்சிருந்தா இங்கே என்னெல்லாமோ மாற்றம் நடந்திருக்குமே. ஏதோ நீங்கள் இதை பார்ப்பீங்க, 4 காசு எனக்கு சம்பாத்தியமாக வரும், அதுக்காக மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு நீங்கள் யோசித்து பெரிய அளவில் மாற்றம் நீங்கள் யோசிப்பீங்களா இருக்கும்? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களா, உங்கள் எதிர் வீட்டுக்காரங்களா, ஏழு அந்த வீட்டில் டேபிள் மேட் வந்துருச்சு உன் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா பேசினா மட்டும்தான் நீங்கள் கேட்பீங்களா? காமெடி மட்டும்தான் நம்ம மனசுக்கு போகுமா? சீரியஸான மேட்டரை காமெடியாக நம்ம நினச்சிட்ருக்கோமா? அரசியல் காமெடியும் கிடையாது. காமெடி செய்யக்கூடிய நபர்கள் அரசியலை அரசியலாக பார்க்க போகிறதும் கிடையாது. நம்ம வாழ்க்கையை காமெடியாகவே கொஞ்சம் பேர் நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் அரசியலையும் காமெடியாக நினச்சிடாதீங்க. தயவு செஞ்சு கமல் பேசுகிற மாதிரியே இருக்கும், புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். யோசிங்க. இந்தியன் 2 இந்தியன் 3 வர்ற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.